Hi everyone, good morning. 1000 vocabulary series வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அபித் சாரோட புக்கில் வந்து ஒக்கேப் 8 செட் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை ரிவிஷன் வீடியோவும் பண்ணி அந்த ரிவிஷன் வீடியோவை பார்த்துட்டு நம்ம குவிஸ் போட்டோம் டெலிகிராம் பாட்டில். இப்போ நம்ம குவிஸ் ரெடி பண்ணிட்டோம். திருப்பி நீ நம்ம ரிவிஷனுக்கு வீடியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் அதை பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. இங்கே இனிமேல் படிக்கிறோம், டேரெக்டாக போய் டெலிகிராமில் குவிஸ் போடுறோம். இந்த 1 to 100 மட்டும்தான் ரிவிஷன் வீடியோ வரும், பிகாஸ் இதை நம்ம இன்னும் ரிவிஷன் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் 101 to 200 சீரீஸ் நம்ம படிக்கவே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு படிக்கிறோம், குவிஸ் போடுறோம். இந்த மாதிரி ரிவிஷனாக நம்ம வீடியோ பார்க்கணுன்லாம் அவசியம் இல்லை நமக்கு. ஸோ 10 வார்த்தை இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறோம். நைட்டு 7 மணிக்கு நம்ம குவிஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தெரியாதவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வார்த்தை ஆம்பிவலண்ட் அப்படிங்கிறது. நிறைய இடத்துல இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். அம்பி அப்படிங்கிற கேரக்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் மாறிட்டே இருப்பார், அன்னியன் ஆவார், ரெமோ ஆவார். ஸோ புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அதுதான் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்குமே கூட. ஸோ அன்சர்டன், அன்ஷியூர், டவுட்டாக இருக்குது, நிலையாக ஒன்று சொல்ல முடியலை, ஒரு டெசிஷன் எடுக்க முடியலை, இன்டெசிசிவ். அதாவது இதெல்லாம் லிட்ரல் மீனிங் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்கன்க்ளூசிவ், கன்க்ளூஷனே பண்ண முடியல, இன்கன்க்ளூசிவ். ஒரு ரெசல்யூஷன் எடுக்க முடியல, இர்ரெசல்யூட். புதுசாக இருக்கிற வார்த்தை இந்த ஈக்வி வோக்கல் அப்படிங்கிறது தான். இதை கூட ஈக்குவலாக பிரித்து கொடுக்க முடியல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம், ஈக்வி வோக்கல் அப்படின்னு. பட் சடனாக இந்த வார்த்தை எக்ஸாமில் பார்க்கும்போது இந்த க்ளூ நமக்கு ஞாபகம் வராது. அடிக்கடி நமக்கு போட படிக்க நமக்கு ஞாபகம் வரும். ஈக்வி வோக்கல். ஸோ ஆம்பிவேலண்ட் அப்படின்னா கன்ஃபியூசிங்காக இருக்கிறது, கான்ட்ரடிக்டாக இருக்கிறது, ஒரு மிக்ஸ்டான ஃபீல் கொடுக்கறது. அடுத்த ஒரு யூசேஜ் கொடுத்துருக்காங்க. சம் லவ்ட் ஹர், சம் ஹேட்டட் ஹர், ஃபியூ வர் ஆம்பிவேலண்ட் அபவுட் ஹர். சிலருக்கு அவளை பிடிக்குது, சிலருக்கு அவளை பிடிக்கல, சிலருக்கு அபிப்பிராயமே இல்லை அவளை பற்றி. ஸோ ஆம்பிவேலண்ட் அபவுட் ஹர், அவளை புரிஞ்சுக்க முடியலை அப்படிங்கிற மீனிங். ரெண்டாவது வார்த்தை ஃபார் சேக் அப்படின்னா சும்மா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போனாங்க ஒரு பேருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் சேக் அப்படிங்கிறதையும் இங்கேயும் எப்படின்னா இம்பார்ட்டண்டாக நினைக்காம விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அபண்டன்ட், லீவ். அபண்டன்ட், லீவ், நான் குவிட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். டிபார்ட் ஃப்ரம், இப்போ ட்ரெயின் கிளம்புது, டிபார்ச்சர், ஏன்னா விட்டுட்டு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லீவ் பிஹைண்டு, பின்னால் விட்டுட்டு போகிறது. புது வார்த்தை வந்து டெசர்ட்டுங்கிறது தான். இப்போ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச டெசர்ட் வந்து பாலைவனம். இதே வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா அபண்டன்ட், கை விடுறது. இதை வந்து டெசர்ட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டெசர்ட்டுக்கு 2 மீனிங் இல்லையா? ஸோ ஒன்று நார்மல் பாலைவனம், அங்கே கூட்டிகிட்டு போய் நம்மளை கை விட்டுட்டாங்க, அபண்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதே DESSERTனா நம்ம சாப்பிட்டுட்டு கடைசி ஸ்வீட் சாப்பிட்ற அந்த டெசர்ட் அது. ஓகே, அடுத்த வார்த்தை இம்ப்யூடன்ட் அப்படிங்கிறது என்ன? ஐஎம்பியை பார்க்கும்போது இம்பாசிபிள் அப்படின்னா நான்லாம் இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன், இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இம்ப்யூடன்ட் அப்படிங்கிறது அடங்க மாட்டேன் அப்படிங்கிற மீனிங். லைக் ரொம்ப திமிரா, போல்டாக, ஒரு மாதிரி ரூடாக, மரியாதை இல்லாமல் இப்படி நடந்துக்கிற ஒரு பர்சன். அதுக்கு நம்ம சொல்கிற அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம் இம்ப்யூடன்ட் அப்படிங்கிறது. நாட் ஷோயிங் டியூ ரெஸ்பெக்ட் ஃபார் அனதர் பர்சன். இம்பர்டனன்ட், அதே ஐஎம்பியை வச்சே வருது. இம்ப்யூடன்ட், இம்பர்டனன்ட்னா அடங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பர்டனன்ட், இன்சோலண்ட். சீக்கி அப்படிங்கிறது கூட என்னென்னா லைக் டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுகிறது தான், பட் என்ன ஒரு ஃபன்னி வே, ரொம்ப லைட்டாக, பயங்கர ரூடாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னு பாடி ஷேம் பண்ணுறாங்க, அது நீங்கள் ரொம்ப சப்பியாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி. லைக் ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு ஃபன்னி வேல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் சீக்கி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடாஷியஸ் அப்படின்னா வந்து ரொம்ப போல்டாக, துணிச்சலான ஒன்று. மேலே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஒன்லி சம் ஒன் ரியலி அடாஷியஸ் வுட் டேக் சச் அ ரிஸ்க். இப்படி ஒரு ரிஸ்கெல்லாம் பயங்கர மன தைரியம் வேணும்ப்பா. இதுக்கெல்லாம் என்ன ஒரு திமிரு, இதை நீங்கள் பண்ணிட்டீங்க, ஹவு டேர் யூ டூ திஸ்ன்னு கேட்போம்ல. எவ்வளோ திமிரு நீ இப்படி பண்ணுற, அதே தான் அடாஷியஸ் அப்படிங்கிறதுமே. பிரேசன் அப்படிங்கிறது வந்து அதே தான், என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஷேம்லெஸ்ஸான இருக்கிற ஆள். என்ன ஏதாவது இது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுற மாதிரி. பிரேசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இதுதான் தப்பு, இதனால் அவங்க ஹர்ட் ஆவாங்க, தெரிஞ்சுமே மரியாதை இல்லாமல் ரூடாக நடந்துக்கிறது, பிரேசன் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹீ குட் ஹவ் ஸ்ட்ராங்கிள்ட் திஸ் இம்ப்யூடன்ட் அப்ஸ்டார்ட். இந்த இடத்துல அப்ஸ்டார்ட்டுங்கிறதே ஒரு புதுசு நமக்கு. இது என்னென்னா ஒரு புதுசாக வந்த ஒரு நபர். அப்ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு நியூ பர்சன். மேபி அவர் இப்போ தான் வந்து கொஞ்சம் பணக்காரராக இருக்கலாம், இல்லை ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கலாம். ஸோ தட் அவங்க ரொம்ப அரகண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ரூடாக இருக்காங்க. அதான் இம்ப்யூடன்ட் பர்சன். அவங்கள வந்து வேற எவனோ ஒருத்தன் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பான், அவ்வளோ தூரம் அவன் வந்து அரகண்ட்டாக பேசியிருக்கான். ஹீ குட் ஹவ் ஸ்ட்ராங்கிள்டு திஸ் இம்ப்யூடன்ட் அப்ஸ்டார்ட். ஸோ ஏதோ ஒரு பர்சன் ரொம்ப ரூடாகவும் அரகண்ட்டாகவும் இருக்காரு, அவரை இன்னொரு பர்சன் விட்டால் கழுத்தை நெரிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீ குட் ஹவ் ஸ்ட்ராங்கிள்டு திஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் நியூ பர்சன். அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க.
அடுத்த 4வது வார்த்தை இன்எப்ட் அப்படின்னா இன்எபிலிட்டி, இன்னபிலிட்டி பண்ண முடியல, நமக்கு அந்த லெவலுக்கு ஸ்கில் பத்தலை அப்படிங்கிற மாதிரி அதுலேயே இருக்குல்ல இன்எபிலிட்டி இன்எப்ட். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹேவிங் ஆர் ஷோயிங் நோ ஸ்கில், திறமை இல்லை. கிளம்சி, கிளம்சினா நமக்கு வீடு அங்கங்கே இருக்கும், ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாகவே இருக்காது. ஸோ அங்கங்கே இருக்கும், ஒரு திறமை இல்லை, அது ஒழுங்காக எடுத்து வைக்கலாம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கிளம்சி அப்படின்ட்டு. இன்காம்பினன்ட், திறமை இல்லாதனால கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்காம்பினன்ட். ஸ்கில் இல்லை, அன்ஸ்கில்ஃபுல், அன்ஸ்கில்டு. இவர் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, இன்எக்ஸ்பர்ட். இவர் வந்து இப்போ தான் மெச்சூரிட்டியே இல்லை, புதுசு. அம்மச்சர்ஷிப், அம்மச்சரிஷ் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இன்னப்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் எல்லாமே ஈஸி தான் நமக்கு. இன்காம்பிட்டன்ட், அன்ஸ்கில்ஃபுல், அன்ஸ்கில்ட், இன்எக்ஸ்பர்ட், அமெச்சர் எல்லாமே நமக்கு தெரியும். மை அட்டம்ப்ட்ஸ் அட் பேக்கிங் வர் இன்எப்ட். பேக்கிங் வந்து பெரிய எனக்கு ஸ்கில் எல்லாம் கிடையாது, பேக் பண்ணுறது கேக்கு இதெல்லாம் எனக்கு கிடையாது தான். பட் ஐ ஃபம்பிள்டுனா என்னமோ அங்கங்கே மெஸ்ஸியாக அது ஏதோ பண்ணி மேனேஜ் பண்ணி வச்சுட்டேன்ப்பா. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து லைட்டாக அப்படி சேர்க்குறாங்க. என்னோட அட்டம்ப்ட் வந்துட்டு பேக்கிங்கில் வந்து ஒன்றுமே கிடையாது தான், எனக்கு ஸ்கில்லே இல்லை தான். பட் என்னத்தையோ ஒன்று போட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டேன்ப்பா. பட் ஐ ஃபம்பிள்டு அப்படிங்கிற மாதிரி, ஃபம்பிள்ட் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த வார்த்தை நோ வைஸ். இதை நம்ம புக்லேயே பார்த்துருப்போம், அபித்சர் புக்லேயே. நோ வைஸ் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா, நோ வைஸ், டபிள்யூஐஎஸ்சி. நோ வயசுனா என்னது, அறிவு. நோ வயசுனா அறிவு இல்லை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. ஏன் அப்படின்னா அ பர்சன் நியூ டு அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, புதுசாக ஜாபுக்கு வராங்க, அந்த ஜாபை பற்றின ஒரு நாலேஜே இல்லைங்கிறப்போ நோ வைஸ் அப்படிங்கிறாங்க. பிகினர், லேர்னர், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். நம்ம புக்கில் ஒரு வார்த்தை படிச்சிருப்போம், நியோஃபைட் அப்படின்னு ஒரு வார்த்தை. அபித்சர் புக் முடிச்சோம்ல, அதை படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நியோஃபைட்னா புது ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹி வாஸ் அ கம்ப்ளீட் நோவிஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ். இப்போ ஃபாரின் அஃபேர்ஸில் ஒருத்தர் தூக்கி போட்டிருக்காங்க, பட் அவரை அதுக்கு பற்றின நாலேஜே இல்லாத புது ஆள் அவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். ஹி இஸ் அ கம்ப்ளீட் நோவிஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ். அடுத்த வார்த்தை சாலியன்ட் அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு. அப்போ முக்கியமான, மோஸ்ட் நோட்டிசபிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின், பிரின்சிபல் தானே ரொம்ப முக்கியம் ஒரு 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 இடத்துல, ஒரு ஆர்கனைசேஷனில். மேஜர், சீஃப், இதெல்லாம் நம்ம வந்து ஹையாக இருக்கிறவங்களுக்கு வைக்கிற வார்த்தைகள். ப்ரைமரி, செகண்டரி, இதெல்லாம் செகண்டரிப்பா, பட் இதுதான் ப்ரைமரி, ரொம்ப முக்கியம். நோட்டபிள், இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது எல்லாமே சாலியன்ட், எல்லாமே ஈஸி. சாலியன்ட் பாயிண்ட்ஸ் ஸ்டக் அவுட் கிளியர்லி இன் ஹர் மைண்ட். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவன் மைண்டுக்கு வந்துச்சு. சாலியன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரேஜ், இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம்னா உம்முன்னு இருக்கா, ஏன்னா யாரோ அவளை திட்டாங்க, அவள் ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டா. இப்போ அஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க சொல்கிறதுலேருந்து நம்ம மனசு கஷ்டப்படுறது, ஹர்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி கோவம் நமக்கு வர்றது, எரிச்சல் வர்றது, இதுதான் நம்ம அஃபண்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. டிஃபெண்ட் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு நம்ம பதிலடி டிஃபென்ஸ் பண்ணுறது. அப்போ அஃபண்ட் அப்படிங்கிறது ஒருத்தங்கனால நமக்கு ஏற்படுற ஒரு விஷயம். ஸோ நம்ம உம்முன்னு இருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஜ்னா அஃபென்ஸ், அனாயன்ஸ், யாரோ ஒருத்தங்க நம்ம அனாய் பண்ணிகிட்டே இருக்காங்க, எரிச்சல் ஊட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சினானிம்ஸில் என்னெல்லாம் இருக்குது, டேக் அஃபென்ஸ் மேலே நம்ம பார்த்துட்டோம், அஃபண்ட் பார்த்தோம், அஃபண்டட்னு இருக்குது, ஓகே. டேக் எக்ஸெப்ஷன், அவங்க சொல்கிறதுலேருந்து நமக்கு வேறு கருத்து இருக்கும், நமக்கு அது பிடிக்காது, அவங்க சொல்கிற அந்த கருத்துக்கள் நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டும். ஸோ நாம் அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன் வேறு மாதிரி இருக்கும், டேக் எக்ஸெப்ஷன். பிரிடில் அப்படிங்கிறது ஒரு கோவத்தை காட்டுறது. பிரிடிலுக்குமே 2 விதமான அர்த்தம் இருக்குது. ஒரு பிரிடில் என்னன்னா, இந்த குதிரைக்கு முகக்கவசம் ஒன்று போட்டிருப்பாங்க, இங்கிட்ட அங்கிட்ட வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நேராக போகணும். ஆக்சுவலாக அந்த லெதர் ஸ்ட்ராப் ஒன்று இருக்கும்ல, அதுதான் பிரிடில். அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, என்னன்னா டு ஷோ ஆங்கர். ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதனால நம்ம கொடுக்குற திருப்பி கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ரொம்ப கோவமாவோ, அந்த எரிச்சலாவோ, அந்த அனாயன்ஸ் கூட ரிலேட் ஆன வார்த்தை தான் பிரிடில் அப்படிங்கிறது. டேக் சம்திங் பர்சனலி, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம மனசார டேக் பர்சனலாக எடுக்க போய் தானே அது நமக்கு அஃபெண்டாகவும் ஹர்ட்டாகவும் இருக்குது. ஸோ டேக்கிங் சம்திங் பர்சனலி. யூசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, ஷீ டுக் அம்ரேஜ் அட் ஹிஸ் ரிமார்க்ஸ். இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு, அதை வந்து அவள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டா, மேபி அவள் ஹர்ட் ஆயிருக்கா. ஷீ டுக் உம்ரேஜ் அட் ஹிஸ் ரிமார்க்ஸ் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 8வது வார்த்தை செரண்டிபிட்டி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பை சான்ஸ், யதார்த்தமாக ஆக்சிடென்டலாக நடக்கிற ஒரு விஷயம். செரண்டிபிட்டி அப்படின்னா பை சான்ஸ், ஆக்சிடென்டல், அன்பிளான்டு, பிளானே இல்லாமல் அன்பிளான்டாக நடக்கிறது, இதெல்லாம் மீனிங்ஸ். ஸோ சான்ஸ், ஹாப்பி சான்ஸ், ஆக்சிடெண்ட், ஹாப்பி ஆக்சிடெண்ட், ஒரு ஃப்ளூக்கில் நடந்த விஷயம், இதெல்லாம் மீனிங்ஸ்.
யூசேஜில் என்ன இருக்குது? டெக்னிக்கல் இன்னோவேஷன் மே பி த ரிசல்ட் ஆஃப் பியூர் செரண்டிபிட்டி. லைக் இன்னோவேஷன் அப்படிங்கலாம் யதார்த்தமாக அதுக்கெல்லாம் நடந்து வந்த ஒரு விஷயம். டெக்னிக்கல் இன்னோவேஷன் மே பி த ரிசல்ட் ஆஃப் பியூர் செரண்டிபிட்டி. ஆமாம், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் என்னென்னமோ நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஸோ நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து நமக்கு அப்படி கிடைச்ச ஒன்று தான், பை சான்ஸ். இதெல்லாம் ஒரு ஹாப்பியான நமக்கு கிடைச்ச ஒரு ஃப்ளூக்கில் நடந்த சில விஷயங்கள். ஏன்னா எல்லாமே இதுக்காக தான் நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருப்போம், ரிசல்ட் வேறு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும், பட் அதுவும் நல்ல ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஸோ பை சான்ஸ் ஏற்படுற நல்ல விஷயங்கள். அடுத்த 9வது வார்த்தை குவைண்ட் அப்படிங்கிறது. குவைண்ட்டுங்கிறது ரொம்ப அழகான, பட் என்னன்னா பழமையான அழகு. லைக் மாடர்ன் அழகு கிடையாது. ஓல்டு ஃபேஷன்டாக இருக்கிறது, பட் ரொம்ப அழகாவும் யுனிக்காவும் இருக்கிற விஷயங்கள். அட்ராக்டிவ்லி அன்யூஷுவலாக இருக்குது. இதை வந்து என்னென்ன கரெக்டான சினானிம்ஸ் போடலாம்னா பிக்சர்ஸ் கியூ, சார்மிங், ஸ்வீட், அட்ராக்டிவ், ப்ளசன்ட்லி, ஓல்டு ஃபேஷன். அதான் மாடர்ன் கிடையாது, ஓல்டு ஃபேஷன்டு. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? நேரோ ஸ்ட்ரீட்ஸ் லீட் டு அ குவைண்ட் பிரிட்ஜ் ஓவர் த ரிவர். ஒரு சின்ன குறுகிய ஸ்ட்ரீட் தான், பட் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜு இருக்குது, ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜு, ரொம்ப பழமையான பிரிட்ஜு. ஸோ குவைண்ட்டு அழகான பிரிட்ஜு. ஸோ குவைண்ட் பிரிட்ஜ் ஓவர் த ரிவர். அந்த குவைண்ட்டுன்னு வரும்போதே வந்து ரொம்ப கிளாஸியான, பழமையான, ஒரு ட்ரெடிஷ்னலான, ஓல்டு ஃபேஷன்டான ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வருது. ரொம்ப குவைண்ட், அமைதியான, பழங்காலத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குவைட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, குவைண்ட் அப்படி. அடுத்த வார்த்தை ட்ரூக்யுலண்ட் அப்படிங்கிறது. ட்ரூஸ் வேற, ட்ரூக்யுலண்ட் வேற. ட்ரூக்யுலண்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவா, ட்ரூஸ் வந்து ஒரு நவுன். ஒரு ட்ரூஸ்ன்னு சொல்லும்போது என்னன்னா, ஒரு சண்டை நடக்குதுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு இல்லைன்னா ஒரு பேச்சுவார்த்தை, அந்த மாதிரி தான் ட்ரூஸ் அப்படிங்கிறது. ட்ரூக்யுலண்ட் அப்படிங்கிறதுனா சண்டை போடுறது. லைக் சண்டை போடுறதுக்கு, ஒரு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க, ரொம்ப ஈகராக இருக்காங்க. குவிக் டு ஆர்கியூ ஆர் ஃபைட். அக்ரெசிவ்லி டிஃபியன்ட். அப்போ டிஸ்ஒபே பண்ணுறது, ரெசிஸ்ட் பண்ணுறது, தடுக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் ட்ரூக்குலண்ட் அப்படிங்கிறது. ஆப்போசிட் ஆஃப் ட்ரூஸ். பேர் என்னமோ டிஆர்யூசிஇ டிஆர்யூசின்னு ஆரம்பிக்குது, பட் ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அங்கே சண்டையை நிறுத்துறது, இங்கே பெருசாக வருது ட்ரூக்யூலண்ட் அப்படின்னு. அப்போனா சண்டையை ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃபியன்ட், ரொம்ப அக்ரெசிவாக, ஆன்டகோனிஸ்டிக். அக்ரெசிவ், ஆன்டகோனிஸ்டிக், டிஃபியன்ட், டிஸ்ஒபே, ரெசிஸ்ட், பெல்லிஜெரண்ட், பெல்லிகோஸ். பெல்லினாலே சண்டை, ரூட் வேர்ட்ஸ். பெல்லிஜெரண்ட், பெல்லிகோஸ், பக்னேஷியஸ், எல்லாமே வந்து சண்டை அப்படிங்கிற மீனிங். ஸோ த ட்ரூக்யுலண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஃபார்மர்ஸ் டு சீப்பர் இம்போர்ட்டர்ஸ். லைக் இம்போர்ட் பண்ணுறவங்க வந்து சீப்பாக இருக்காங்க, அவங்க கிட்ட இவங்க வந்து ரொம்ப ஒரு ரூடான ஒரு ஆட்டிடியூடு, சண்டை போடுற ஒரு ஆட்டிடியூடில் அந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்க. டு சீப்பர் இம்போர்ட்ஸ். ஸோ த ட்ரூக்குலண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஃபார்மர்ஸ் டு சீப்பர் இம்போர்ட்ஸ். 10 வார்த்தை முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ முடிச்சதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒகேப் பாட்டில் நம்ம எப்படி போடுறது? இப்போ நான் லிங்க் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஒகேப் பாட் டெலிகிராம் லிங்க். இப்போ இங்கே வந்து 7 மணிக்கு இன்றைக்கி நைட்டு இந்த 10 வார்த்தைக்கான 10 வார்த்தை மீனிங்ஸு, 10 வார்த்தை ஆன்டனிம்ஸ்னு ஒரு 20, மேக்ஸிமம் ஒரு 25 வார்த்தை இருக்கும் போட்டு பார்க்குறதுக்கு. இப்போது 7 மணிக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஒகே பாட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஒகே பாட்டுங்கிறத தொடுங்க, இந்த மாதிரி இன்ஃபோ வரும் டிஸ்கிரிப்ஷனில். லேர்ன் வித் அருணான்னு ஒரு லிங்க் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் பாட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு நார்மலாக நீங்களே அடிச்சுக்கலாம் குவிஸ். இப்போ செட் 1, ஆக்சுவலி 1 to 8 வந்து ஒகேப் பட்டியில் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நம்ம படித்தது வந்து செட்டு 9. இப்போ செட்டு 4 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குவிஸ் வந்துடும். நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். பட் என்னென்னா நாமளே வந்து டெய்லி போட மாட்டோம், கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு வந்து விட்டுருவோம். அதனால தான் நம்ம 7 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று எல்லோரும் சேர்ந்து போடுவோம். சேர்ந்து போடும்போது என்னென்னா, ஓ நம்மளை விட இவங்க அதிகமாக இருக்காங்க, இல்லை நாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 பேர் நாங்கள் போட்டிருப்போம். இது வந்து அந்த செட்டு ஃபுல்லாக செட்டு 1 to 8 ஒக்காபடியில் படித்தது ஃபுல்லாக சேர்த்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அதனால் நீங்களே போட்டுக்கிறதுனாலும் ஓகே தான். இல்லை நமக்கு ஒரு டைம் வச்சு நம்ம டிசிப்ளின்டாக அதில் போட்டுடலாம் அப்படின்னா அதுவும் ஓகே தான். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஃப்ரீ இதாகவே வச்சுருக்கேன், நம்ம எப்போவுமே போட்டு பார்த்துக்கிற மாதிரி. ஸோ குவிஸ் டைமிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே 7 PM, சாட்டர்டே வந்துட்டு அந்த வாரம் படித்ததை ஃபுல்லாக சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு 75, மேக்ஸிமம் 100 அவ்வளோதான் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இது வந்து நமக்கு ரொம்ப தோத்தாது. தனியாக நம்ம போடணும், வரிசையாக போடணும் அப்படின்னா என்னடா ஒக்கேப், ஏன்னா ஒக்கேபை படிக்கிறதுங்கிறதே ரொம்ப ஒரு போரிங்கான விஷயம். அதை எப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டைமாக வச்சுட்டு
ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்டா கண்டிப்பா நல்லா வரும். இப்ப டெய்லி 5 வார்த்தை நம்ம படிச்சோம். இப்ப ரிவிஷன் 10 10ஆ பண்றோம். கிட்டத்தட்ட 300 வார்த்தைக்கு மேல இப்ப நம்ம படிச்சுட்டோம். இந்த ஒரு 3 மாசத்துல. இப்ப ஒரு மாசம் ஒரு 100 வார்த்தை படிச்ச மாதிரி தான். அவ்வளோதான் கைஸ். இத தான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆம், வேற என்ன நெனச்சேன்? 2 இனிமே எழுதி தான் வைக்கணும். நெறைய நெனச்சிட்டு வர்றேன். பட் என்னால சொல்ல முடிய மாட்டேங்குது. ம். ஓகே கைஸ் பார்ப்போம். 7 மணிக்கு வாங்க. நம்ம அங்க குவிஸ் போட்டு ரிவிஷன் பண்ணி பார்த்துரலாம். நாளைக்கு வந்துட்டு 11 to 20 பார்க்கலாம். பை பை.